அண்மை செய்தியை பார்க்கின்றோம். மது போதையில் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்க முடிகிறது. காவலர்கள் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பார்க்க முடிகிறது. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், இப்ப அந்த காவலரிடம் லத்தியை வாங்கி அவங்களே அடிக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்க முடியாது. என்ன நடந்தது? அதாவது கோபால், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பகுதியில் நேரு சிலை அருகே உள்ள மதுபான கடையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சில பேர் மது அருந்தியுள்ளனர். இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த இசக்கி என்பவரை தாக்கியுள்ளனர். அந்த தாக்குதல் காயமடைந்த அவர் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் விசாரிக்க சென்ற 2 காவலர்கள் ராம்குமார் மற்றும் கருப்புசாமி ஆகிய 2 காவலர்கள் மறுநாள் காவல் நிலையத்திற்கு வருமாறு அவர்களை அறிவுறுத்தியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ளாத அந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவர்களை காவலர்களிடமிருந்து அவர்களிடம் லத்தியை பிடுங்கி அவர்களை தாக்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து அந்த சூழ்நிலையில் தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் மற்ற காவலர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த 2 காவலர்களை மீட்டு அவர்களை ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவப்பட்ட நிலையில் தற்போது ஆவரம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடி விசாரணையில் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக ஆவரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாஞ்சாலராஜா, பாண்டியராஜ் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 2 பேரை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலர்களை மதுபோதையில் தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நன்றி செந்தில்குமார், விவரங்களுக்கு நன்றி.